வணக்கம் மார்க்கெட் டாக் இன்ஃபோ நேயர்களே. விஜய்க்கு செங்கோட்டையன் அவர் 5 நிபந்தனைகளை விதித்துள்ளார். அது என்ன நிபந்தனைகள்னு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவதற்கு முன்பாக அக்கட்சியின் தலைவர், அதாவது நடிகர் விஜயை சந்தித்து பேசினார். அப்போது செங்கோட்டையன் முக்கியமான 5 கோரிக்கைகளை நிபந்தனையாக வைத்து பேசியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறதுப்பா. இது குறித்து தாவேக்கா வட்டாரங்கள் கூறியதாவது என்னென்னா, அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதும் தாவேக்காவின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையனை தொடர்பு கொண்டார். தாவேக்காவில் சேர வலியுறுத்தி பலமுறை போனில் பேசியாராம். அப்போது தாவேக்காவில் இணைய 5 நிபந்தனைகள் உள்ளன. அதை விஜய் ஏற்றால் மட்டுமே தாவேக்காவுக்கு வருவேன். அதற்கு முன் நடிகர் விஜயிடம் நேருக்கு நேர் பேச வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என செங்கோட்டையன் சொல்ல, அடுத்த நாளே இருவரையும் சந்திக்க ஏற்பாடு செய்தார் ஆதவ். இந்த தகவல் கிடைத்த பின் தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன். அதன் பின் பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள விஜய் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து பேசினார். இன்னும் அதாவது 45 நிமிடங்கள் பொதுவான அரசியலை பேசிய செங்கோட்டையன் அடுத்ததாக தன் நிபந்தனைகளை குறித்து பேசியுள்ளார். அந்த என்னென்ன நிபந்தனைகளை பற்றி பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் 60க்கும் கூடுதலான சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அந்த பகுதியில் தற்போது அதிமுக தான் பலமாக உள்ளது. அடுத்த நிலையில் திமுக உள்ளது. அங்கு திமுக அல்லாத ஒரு கட்சி எழுச்சி பெற வேண்டும். அந்த பகுதியில் அதிமுகவை வீழ்த்த தாவேக்காவை முன்னிலைக்கு கொண்டு வர என்னால் முடியும். அதனால் கொங்கு மண்டல பகுதி முழுவதையும் ஒருங்கிணைத்து செயல்படும் கட்சி பொறுப்பை என்னிடம் வழங்க வேண்டும். ரெண்டாவது நிபந்தனை, தாவேக்கா சார்பில் கொங்கு மண்டலத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் தேர்வில் எனக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். என் பரிந்துரையை ஏற்று வேட்பாளர்களை தேர்வு செய்யும் போது அதிமுக, அதாவது அது திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும். மூணாவது நிபந்தனை, ஈரோடு மாவட்டத்தில் தாவேக்கா சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் என் ஆதரவாளர்களாக இருக்க வேண்டும். வேட்பாளர் தேர்வின் போது அவர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டுமா. 4வது வரும் 2026 ஜனவரி மாதம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஈரோடு அல்லது கோபியில் தாவேக்கா தலைவர் பங்கேற்கும் பிரம்மாண்ட மாநாடு நடத்த வேண்டும். அதில் மற்ற கட்சியினர் மிரளும் அளவுக்கு மாநாட்டை நடத்தி காட்டுகிறேன். அதற்கு கட்சியினர் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளிக்க தலைவர் என்ற முறையில் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். 5வது சேலம் மாவட்டம் இடைப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி, அதில் நிறுத்தப்படவிருக்கும் தாவேக்கா வேட்பாளரை நான் தேர்வு செய்து தருவேன். தன் சுய லாபத்துக்காக அதிமுகவை அழித்து கொண்டிருக்கும் பழனிசாமியை வரும் தேர்தலில் வீழ்த்தியாக வேண்டும். அதற்கு தாவேக்காவினர் அனைவரும் ஒன்று திரட்டி தேர்தல் களத்தில் பணியாற்ற வைக்க வேண்டும். இப்படி விஜயிடம் 5 நிபந்தனைகளை விதித்து செங்கோட்டையன் பேசியதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. அதாவது அவ்வளோதான். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.